பாரதியினுடைய அருமையான சிந்தனைகளை, ஆற்றலுடைய சிந்தனைகளை ஆத்திசூடி நமக்கு வழங்குகிறது. ஆத்திசூடியிலே அமைந்திருக்கிற 57வது ஆத்திசூடி நீதி நூல் பயில். எல்லா நூல்களையும் படிக்கிறோம். பாரதி குறிப்பாக நீதி நூல் பயில் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நீதி நூல்கள் தனிமனித, சமுதாய, அரசியல் நிலையை அழுத்தமாக சொல்வது. இப்படி நடந்தால் இப்படி பெருமையை அடையலாம் என்கிற வழிமுறைகளை சொல்கிற நல்ல இலக்கியம்தான் இந்த நீதி நூல்கள். அறம், பண்பு, ஒழுக்கம் இவற்றையெல்லாம் மேம்பட வேண்டும். இன்றைய உலகம் ஒழுக்கம் குறைவுடையதாக தன்மையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த முரண்பாடு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவன் பேசுவான். உள்ளத்தால் உள்ளதும் தீதே என்று பேசுவான். எனவே நினைப்பது கூட தவறுதலாக இருந்தால் அது செயலாகும் ஒரு காலத்தில் இன்னும் குற்றங்கள் அதிகமாகும். எனவே உள்ளத்தால் உள்ளது கூட தீமைதான் என்று பேசுவதை பார்க்கிறோம். கொலையின் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கொள் கலை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவன் பேசுகிறான். எனவே தீமைகளை அகற்ற வேண்டும். அது தனிமனித தீமைகளாக இருந்தாலும், சமூக தீமைகளாக இருந்தாலும், ஆட்சியினுடைய தீமைகளாக இருந்தாலும் அவற்றை நீக்கப்பட வேண்டும் என்பதான் பார்க்கிறான். அதனால்தான் மிக அருமையாக வள்ளுவன் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்று பேசுவான். எனவே மனத்திலே அழுக்கு இல்லாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய அறம் என்று பேசுவதை பார்க்கிறோம். மனத்தில் தூய்மையாக இருக்குமானால் எந்த தவறுகளும் நடக்காதல்லவா? மனத்திலே அழுக்கு சேரத்தான் இது போன்ற அறமற்ற செயல்கள் நிறைய நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று வள்ளுவன் சொல்லுவார் என்றெல்லாம் நாம் திருவள்ளுவருடைய கருத்துக்களை பார்க்கிறோம். உயிருக்கு உயிர் தருதலே நீதி மணிதி சோழன் உரைக்கிறான். எனவே அவன் உயிருக்கு உயிர் தருதலே நீதி என்கிற ஒரு புதிய நீதியை மணிதி சோழன் நமக்காக படைத்து காட்டுவதை பார்க்க முடிகிறது. ஔவையார் ஆத்திசூடியிலே அறம் செய்ய விரும்பு என்று பேசுகிறார். ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி ஒப்புரவு ஒழுகு என்றெல்லாம் பேசுகிறார். இந்த நீதி நூல்கள் காட்டுகிற அந்த நெறி வாழ்க்கையை தூய்மையுடையதாகவும், உயர்வுடையதாகவும், ஒடுக்கமுடையதாகவும், பண்புடையதாகவும் உருவாக்குகிறது. இதை அறிந்து கொண்டுதான் பாரதி மிக அருமையாக நீதி நூல் பயில் என்கிறான். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நீதி நூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்களாக விரிந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒப்புயிரற்ற அற்புதமான வாழ்க்கை நெறிகளை கொண்டவனாக அமைவான் என்பதனால்தான் மிக அருமையாக மகாகவி பாரதி நீதி நூல் பயில் என்று சொல்கிறார். நீதி நூல்கள் பயில்வது என்பது நீதி பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த நீதி முறைப்படி நடப்பதற்கு ஏதுவாகும். ஏன் முதலில் நல்ல சிந்தனைகள் உள்ளத்திலே வர வேண்டும். அதற்கு பிறகு அந்த சிந்தனைகள் செயல்களாக மாறும் என்பதனால்தான் குழந்தைகளுக்கு ஆத்திசூடியை பாடமாக வைத்தார்கள். ஆத்திசூடி படித்த குழந்தைகள் அற்புதமாக அதனுடைய மனதிலே நல்ல சிந்தனைகள் பதிந்து அது பெரியவர்களாக வரும்போது அந்த சிந்தனைகள் செயல்களாக மலரும் என்பதற்காகத்தான் குழந்தைகளுக்கு ஆத்திசூடி பாடமாக வைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே கற்பவை கசடர கற்றால் அதற்கு பிறகு நிற்க அதற்கு தக என்பது போல அவர்கள் வாழ்விலே மிக வெற்றியுடையவர்களாக ஆவார்கள் என்பதனால்தான் நீதி நூல்கள் நல்ல பண்புள்ள ஆற்றல் படைத்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை கருவிகள் என்பதை பாரதி உணர்ந்த காரணத்தினால்தான் நீதி நூல் பயில் என்று அறிவுறுத்துகிறான். நீதி நூல்கள் பயில்வது ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளனாகவும், நல்ல ஆற்றலுடையனாகவும், பண்புடையனாகவும், ஒரு சமுதாயம் பண்புடைய சமுதாயமாக மாறுவதற்கு அடிப்படையானது நீதி நூல்களை பயிலுதலே ஆகும்.